தோசை மாவை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ஒரு இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை, 2 ஏலக்காய் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 கப் உடச்ச வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு அல்லது நேற்று அரைச்சி இன்றைக்கி இட்லி ஊற்றுற மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச மாவு வேண்டாம். நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த 125 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். அரைச்சி வச்சதை தோசை மாவோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நான் தோசை மாவில் உப்பு இருக்கிறதுனால உப்பு போடலை. நீங்கள் உப்பு இல்லாத தோசை மாவுன்னா 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்துக்கோங்க. கரைச்ச மாவை 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். இதை விட திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. சூடான குழிப்பணியார கல்லில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு மாவை 3/4 பாகம் நிரப்பி மூடி சிம்லேயே 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் நெய்யில் தேங்காயை நல்லா சிவப்பாக வறுத்துட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா பணியாரம் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு செய்கிற இந்த பணியாரம் மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி. நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு மீடியம் சைஸில் 7 பணியாரம் கிடச்சிருக்கு.